இந்த திடீர் தக்காளி சட்னி கோஸ் வெல் வித் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் அண்ட் எவ்ரிதிங். எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து ஒரு 50% குக் ஆகிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளும் உளுந்தும் சேர்ந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பல்லு ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன பூண்டா. அப்புறம் வரமிளகா ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளோட சேர்த்து கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. ஸோ தக்காளி ஓரளவுக்கு லைக் 80% குக் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ரெகுலராக நார்மலாக சட்னி எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கலாம். தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே சுட சுட இட்லியோடையோ இல்லாட்டி ஒரு கீ ரோஸ்ட் பண்ணியோ இல்லை ஊத்தாப்பம் பண்ணிங்கன்னா அதோட இந்த சட்னியை சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.